2 குரூப் ஆஃப் கடன் பாரோவர்ஸ நான் பார்க்குறேன். ம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 1,00,000 கடன் எடுத்திருக்கவங்க. ஃபார் வாட் எவர் ரீசன் ரைட்? அந்த 1,00,000 வந்து ஒரு ரூ. 2 வட்டிக்கு எடுத்திருப்பாங்க. மோஸ்ட் லைக்லி ஃபார்மல் லோன் எடுக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல. எப்படியோ நீங்க அடைச்சிடலாம். இன்ஃபார்மல் லோன் எடுக்கிறவங்க தான் மெஜாரிட்டி. அவங்க ம்ஹ்ம். தான் இந்த ட்ராப்லயும் மாட்றாங்க. ஸோ ஒரு 1,00,000க்கு நீங்க ரூ. 2 வட்டினா 24% வட்டி. இத ஒரு 3 இயர்ஸ் டென்யூருக்கு நீங்க எடுத்திருக்கீங்கன்னு வைங்க. மாசம் ரூ. 5,000 தான் இஎம்ஐ கட்டணும். ம். சரி, நமக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது, ரூ. 5,000 தானே, இத கட்ட முடியாதா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா, இந்த 1,00,000 லோன யார் எடுத்திருப்பாங்க? ஒரு ₹20,000 ₹25,000 ம், மந்த்லி ம். இன்கம் இருக்கிற ஃபேமிலீஸ் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு ரூ. 500 கூட பெரிய தொகைங்க. அதனால கரெக்ட். ரூ. 5,000ங்கிறது நம்ம வெளியிலேருந்து நம்ம சொல்ல முடியாது. இந்த குடும்பங்கள் என்ன பண்ணும்னா, இந்த 3 வருஷம் இ இடைவிடாம அந்த இஎம்ஐ கட்டிக்கிட்டே வரணும். பெரும்பாலான ஃபேமிலீஸ் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு நிரந்தர வருமானம் இருக்காது. ம். இடையில ஒரு 3 மாசம் கட்டுவாங்க. 4 மாசம் கட்ட மாட்டாங்க. இப்படியே ஸ்டாப் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த 3 வருஷங்கிறது 5 வருஷம், 6 வருஷம்னு இந்த லோன் போயிட்டே இருக்கும். ம்ஹ்ஹ்ம். பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். நீங்க வந்து வட்டிய தான் அவங்கள்ட்ட கட்டிட்டே இருப்பீங்க. உழைச்சு, உழைச்சு யாருக்கோ வட்டி குடுத்துட்டு இருப்பீங்க. ம்ஹ்ம். நீங்க இந்த 3 வருஷம் எல்லா செலவையும் கட் பண்ணுங்க. தேவையில்ல உயிர் வாழறதுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. மத்த எந்த செலவும் பண்ணாதீங்க.